வணக்கம். இது UG TRB இங்கிலீஷ் படிக்கிற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த ரிவிஷன் டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர சண்டே வந்து உங்களுக்கு பரீட்சை இருக்கு. ஸோ முக்கியமாக இந்த யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது எப்பவுமே சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஒரு வாஸ்ட் டாபிக் அப்படிங்கிறனால அது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறதும் கஷ்டமா இருக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு 2 புக்கு வந்து ப்ரிஸ்கிரைப். அதாவது உங்களுக்கு ஹட்சன் அவரோட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த புக்கும், ராமச்சந்திரன் நாயர் அவரோட த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 2 புக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 புக்கை பேஸ் பண்ணி இங்க சில கொஸ்டின்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். நீங்க வந்து ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணுங்க. அதே நேரம் நேத்து பாத்தீங்கன்னா இதே நேரத்தில் நம்ம லைவ் போயிருந்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூனிட் 3 ஷேக்ஸ்பியர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஒருவேளை அதையும் நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா அதையும் வந்து இந்த கிளாஸ்க்கு அப்புறம் பாருங்க. ஸோ வழக்கம் போல என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொஸ்டின்ஸ் இருக்கும் வித் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஆன்சர் பண்ணலாம். சரியா? லெட்ஸ் கோ டு டுடேஸ் கிளாஸ். யூனிட் 1 ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். The purpose of Chaucer's the complaint of Chaucer to his purse is to persuade dash to renew his annuity. First வந்து கொஸ்டினை புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த ஒர்க் வந்து சாசரோட ஒர்க். The complaint of Chaucer to his purse. அந்த ஒர்க்கை எதுக்காக எழுதினாரு, யாரை கன்வின்ஸ் பண்றாரு, அதாவது எந்த ராஜாவுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதி என்னோட ஆனுவல் பென்ஷன் அதை வந்து ரினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கெஞ்சற மாதிரி ஒரு போயம். அப்ப ஆப்ஷன் வந்து ஏ எட்வர்ட் 3, பி ரிச்சர்ட் 2, சி ஹென்ரி 4, டி ஜான் ஆஃப் காண்ட். இந்த 4 பேருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு சாசருக்கு ரிலேட் ஆனவங்க தான். இல்ல எந்த கிங் இல்ல ஒரு முக்கியமான கிங்குக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு. இதே போல வந்து ஏன்னா சாசர் கடைசி காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வறுமையில இருக்கிறாரு. அதனால வந்து ஆனுவல் பென்ஷன் வந்து எனக்கு ரினியூ பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அந்த கிங் யாரு, அதான் வந்து கேள்வி. நம்ம ஆன்சருக்கு போவோம். சி ஹென்ரி 4. ஸோ ஹென்ரி 4க்கு தான் வந்து இந்த போயம் வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு. த கம்ப்ளைண்ட் ஆஃப் சாசர் டு ஹிஸ் பர்ஸ். அதே நேரம் மற்ற ஆப்ஷன்ஸும் இம்பார்ட்டன்ட். அதாவது எட்வர்ட் 3, அதாவது இது பொதுவாக உங்களுக்கு சாசர் அப்படின்னா இந்த கேள்வி வரும். சாசர் வந்து 3 ராஜா இருக்கிற காலத்துல வாழ்ந்திருக்கிறார். முதல் வந்து பாத்தீங்கன்னா எட்வர்ட் 3. ஸோ எட்வர்ட் 3 ஆட்சியில் இருக்கிறப்போ சாசர் வந்து பிறந்தாரு. ரிச்சர்ட் 2 அவரோட ஆட்சியில வந்து இவர் ரொம்ப வாழ்ந்த காலம் அது. ஹென்ரி 4 ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவர் இறந்துடுறாரு. அப்ப அந்த ஹென்ரி 4க்கு தான் பாத்தீங்கன்னா கடைசியில வறுமையில இருக்கிறப்ப வந்து இந்த போயமே எழுதுறாரு. அப்புறம் முக்கியமா இது பாத்தீங்கன்னா ஜான் ஆஃப் கான், GAUNT, அவரு தான் வந்து சாசரோட பேட்டர்ன். அவர் தான் வந்து இவருக்கு நிதி உதவி எல்லாம் பண்ணுவாரு. முக்கியமா இந்த போயம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், த புக் ஆஃப் த டச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக எழுதுவார் அப்படின்னு சொன்னா ஜான் ஆஃப் காண்டோட மனைவி, முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு எலிஜி மாதிரி வந்து சாசர் எழுதி கொடுப்பார். ஸோ இதுல ஒரு கேள்விக்குள்ள கேள்வி அப்படின்னு சொன்னா இந்த புக் ஆஃப் த டச்சஸ், அந்த டச்சஸோட பேர் என்ன? ஏன்னா அந்த ஜான் ஆஃப் காண்ட் அவங்க முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறமா இந்த புக்ல வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவார். அப்ப அந்த எலிஜில அந்த டச்சஸோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன்ல போடுது. அடுத்தது பார்ப்போம். Chaucerian stanza also called rhyme royal consists of. அதாவது Chaucerian stanza மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்கு? ஆப்ஷன் ஏ 6 லைன்ஸ், பி 7 லைன்ஸ், சி 8 லைன்ஸ், டி 9 லைன்ஸ். அதாவது Chaucerian stanzaல மொத்தம் வந்து எத்தனை லைன்ஸ் இருக்கு இல்லையா? ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து பி 7 லைன்ஸ். அதாவது 7 லைன்ஸ். இது வந்து உங்களுக்கு 2 விதமா கேள்வி வரலாம். ஒன்னு சாசேரியன் ஸ்டான்ஸான்னு கேட்கலாம், இல்ல ரைம் ராயல் அப்படின்னு கேட்கலாம். மொத்தம் வந்து 7 லைன் வந்து இருக்கும். எப்படி வந்து சானட் அப்படின்னா 14, சாசேரியன் ஸ்டான்ஸ் அப்படின்னா 7 லைன்ஸ். ஏன் வந்து இதை ரைம் ராயல் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் 1 ஆஃப் ஸ்காட்லாந்து அவரு வந்து சாசேரியன் ஸ்டான்ஸா வந்து பயன்படுத்துறதுனால அவர் ஒரு கிங், அந்த ராயல்டி இல்லையா, அதனால இந்த ரைமுக்கு பேர் வந்து ரைம் ராயல் அப்படின்னு பேர் வந்து சொல்றாங்க. இதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்போம். அதாவது இந்த ஜேம்ஸ் 1 ஆஃப் ஸ்காட்லாந்து வந்து ஒரு முக்கியமான புக் எழுதினாரு. அந்த புக்ல தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சாசேரியன் ஸ்டான்ஸா யூஸ் பண்ணாரு. அந்த புக்கோட பேர் என்ன? அந்த புக்கோட பேர் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா கிங்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். சரியா? அடுத்தது இன் வில்லியம் லாங்லாண்ட்ஸ் பியர்ஸ் பிளவுமேன் the poet dreams of the world as. Option A, a field full of folk, B, a field full of cattle, C, a field full of fowls, D, a field full of flowers.
வில்லியம் லாங்லாண்ட் முக்கியமான ரைட்டர், அவரோட பியர்ஸ் பிளவுல போயிட் வந்து எதை பத்தி, அதாவது இந்த வேர்ல்டை பத்தி ட்ரீம் பண்றாரு. அந்த ட்ரீம் பண்றப்போ அங்க என்ன தெரியுது அவருக்கு? ஒரு ஃபீல்டு, ஒரு பரந்த புல்வெளி தெரியுது. அதுல யார் இருக்காங்க? ஓகேவா? ஆன்சர் வந்து ஏ, a field full of folk, மக்கள். அப்ப இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது அந்த அவரோட முதல் கனவு, ஃபர்ஸ்ட் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு அவருக்கு வந்து மூணு இது தெரியும். நம்பர் 1 பாத்தீங்கன்னா, தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய டவர் ஒண்ணு தெரியும். அது சிம்பாலிக்கா என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னா, அது வந்து ஹெவன், அதாவது மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அங்க போற மாதிரி. அப்புறம் இந்த பக்கம் பாதாளத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டஞ்சன் இருக்கும், அது வந்து ஹெல். அந்த நடுவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா a fair field full of folk, அது பாத்தீங்கன்னா அந்த அல்லிட்ரேஷன் பயங்கரமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு 4 வாட்டி பாத்தீங்கன்னா வரும். இந்த அல்லிட்ரேட்டிவ் வேர்ட்ஸ் வந்து ஒரு ஓல்டு இங்கிலீஷ் போயிட்டரிக்கே உரித்தான ஒரு ஒண்ணு. அப்ப இதுதான் வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டு. அப்ப இங்க இருக்கிறவங்க ஒண்ணு டவருக்கு போவாங்க, இல்ல டஞ்சனுக்கு போவாங்க. ஒரு சிம்பாலிக்கா வந்து இந்த விஷன் வந்து இருக்கும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வில்லியம் லாங்லாண்ட் பியர்ஸ் பிளவுமன் இது அடிக்கடி வந்து கேள்வியா கேட்கக்கூடியதா ஒண்ணு இருக்கு, a field full of folk. அடுத்து, which Elizabethan poet confessed Master Holinshed had much furthered and advantaged me? அதாவது எந்த போயட், எலிசபெத்தன் போயட் வந்து மாஸ்டர் ஹாலின்ஷெட், உங்களுக்கு தெரியும் ஹாலின்ஷெட் அவரோட கிரானிக்கல்ஸ் அப்படிங்கிற புக் வந்து ஈவன் ஷேக்ஸ்பியர் நேத்தோட கிளாஸ்ல பார்த்தோம். ஷேக்ஸ்பியரோட ஹிஸ்டரி பிளேஸ், முக்கியமா வந்து இங்கிலீஷ் ஹிஸ்டரி பிளேஸ்ல வந்து ரொம்ப இது ஒரு முக்கியமான சோர்ஸா இருக்கு. அப்போ அதே போல இன்னொரு எலிசபெத்தன் போயிட்டும் சொல்றாரு, நான் அவரை படிச்சதுனாலதான் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அது யாரு? ஆப்ஷன் ஏ பிலிப் சிட்னி, பி எட்மண்ட் ஸ்பென்சர், சி ஜான் டன், டி தாமஸ் பயட். இதுல முக்கியமான உங்களுக்கு தெரிஞ்ச போயிட் தான். ஆன்சர் வந்து பி எட்மண்ட் ஸ்பென்சர். ஸோ எட்மண்ட் ஸ்பென்சர் அப்படின்னால நம்மளுக்கு ஃபேரி குயின் தெரியும். ஸோ அவரு தான் வந்து சொல்றாரு, நான் மாஸ்டர் ஹாலின்ஷேடோட கிரானிக்கல்ஸ் படிச்சதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்தது பிலிப் சிட்னி. பிலிப் சிட்னிஸ் அப்பாலஜி ஃபார் போயட்ரி வாஸ் பப்ளிஷ்ட் இன். உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து முக்கியமான டெக்ஸ்டா இருந்தா இதே போல வந்து உங்களுக்கு இயரை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு முக்கியமான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாலஜி ஃபார் போயட்ரி வந்து டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி, அப்பாலஜினா டிஃபென்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ பப்ளிஷ் ஆச்சு? ஆப்ஷன் ஏ 1590, பி 1595, சி 1600, டி 1605. ஸோ ஆன்சர் பி 1595 தான் வந்து இந்த சிக்னிபிகண்டான டெக்ஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ இதுல தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து, அப்புறம் இதுல ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இவர் யாருக்கு வந்து இது எழுதுறாரு? ஒரு ரிப்ளை மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு புக் எழுதுறாரு, அந்த புக்கில் வந்து போயட்ஸையும் கவிதையும் வந்து தப்பா சொல்றாரு. போயம் அப்படிங்கிறது மதர் ஆஃப் லைஸ், பொய்களின் தாய், பிறப்பிடமே வந்து கவிதை தான் அப்படின்னு சொன்னதுனால அந்த சார்ஜுக்கு அகைன்ஸ்டா டிஃபென்ஸ் எழுதுறாரு. அவர் பேர் வந்து ஸ்டீஃபன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவரோட பேரை வந்து காமெண்ட் செக்ஷன் வந்து போடணும். சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். விச் யூனிவர்சிட்டி விட் ரோட் த பிளே த விமன் இன் த மூன்? அப்போ கீழே இருக்கிற எந்த யூனிவர்சிட்டி விட் வந்து த விமன் இன் த மூன் அப்படிங்கிற நாடகத்தை எழுதுனது? ஆப்ஷன் ஏ ஜான் லில்லி, பி தாமஸ் லாட்ஜ், சி ராபர்ட் கிரீன், டி தாமஸ் நாஷ். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி வந்து யூனிவர்சிட்டி வீட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் ஏஜா இருக்கட்டும், அப்ப கண்டிப்பா வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி வீட்ஸ்ல இருந்து ஏதாட்டும் ஒரு கேள்வி, ஒன்னு கிறிஸ்டபர் மார்லோ பத்தி ஒரு கேள்வி வரும். எங்களை உங்களுக்கு கிறிஸ்டபர் மார்லோட டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப். அதனால கண்டிப்பா ஒரு யூனிவர்சிட்டி வீட் அவரோட ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி வரும், பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஜான் லில்லி, LY. இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதே போல தாமஸ் லாட்ஜ் அவரோட ஒரு முக்கியமான ஒர்க் வந்து நீங்க வந்து நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கலாம். ராபர்ட் கிரீனுக்கு வந்து ஒரு ஒர்க் எழுதி வச்சுக்கலாம். நேற்று கூட ராபர்ட் கிரீன் பார்த்தோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரை எதிர்த்து வந்து ஒரு பேம்ப்ளெட் எழுதியிருப்பார். அந்த பேம்ப்ளெட்டோட பேர் என்ன? அதை நம்ம நேற்று ஷேக்ஸ்பியர் கிளாஸ்ல பார்த்தோம். இல்லைன்னா அந்த வீடியோவை நீங்க வந்து செக் பண்ணலாம். சரி, அடுத்தது போகும். சூஸ் த பிளே பை பிரான்சிஸ் பியூமாண்ட் அண்ட் ஜான் ஃபிளச்சர். கீழே 4 ஒர்க் இருக்கு. இல்ல எந்த பிளே வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி போட்டு எப்பவுமே எழுதுவாங்க, பியூமானும் ஃபிளச்சர்? எந்த ஒர்க்? ஆப்ஷன் ஏ அ கிங் அண்ட் நோ கிங், பி பார்த்தலோமேவ் ஃபேர், சி த டெவில்ஸ் லா கேஸ், டி தி ஏத்தீஸ் ட்ராஜடி. இந்த 4 ஒர்க்ல பியூமான் அண்ட் ஃபிளச்சர் அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதுன பிளே.
ஆன்சர் a king and no king. ஸோ இதுதான் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதுனது. மற்ற ஒர்க் வந்து யார் எழுதுனான்னு பார்ப்போம். அடுத்த ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒர்க் தான். பார்த்லோமேவ் ஃபேர், BARTHOLOMEW. இதை எழுதுனது வந்து பென் ஜான்சன். அப்புறம் அந்த கேள்விக்குள்ள ஒரு கேள்வின்னு சொன்னா, பென் ஜான்சன் வந்து ஒரு முக்கியமான ஒரு காமெடிக்கு வந்து பேர் போனவர் இல்லையா? அது பேர் என்னப்பா? காமெடி ஆஃப் என்னவா இருக்கும்? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான லிக்விட்டை பத்தி பேசுவார். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாடிலி இதுன்னு சொல்லலாம், இல்ல ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்னன்னு சொல்லுங்க. சரி, அடுத்தது த டெவில்ஸ் லா கேஸ். இது எழுதுனது வந்து ஜான் வெப்ஸ்டர். அடுத்தது தி ஏத்திஸ்ட் ட்ராஜடி பை சிரில் டாரினர், TOURNEUR. சரி, அடுத்த கேள்வி. Who wrote the sonnet sequence titled Ideas Mirror? Ideas Mirror அப்படிங்கிற sonnet sequence எழுதுனது யாரு? ஆப்ஷன் ஏ பிலிப் சிட்னி, டி எட்மண்ட் ஸ்பென்சர், சி சாமுவல் டேனியல், டி மைக்கேல் டிரைட்டன். இல்ல என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் நீங்க எலிமினேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். அதாவது இது யார் எழுதிருக்க முடியாது. சிட்னி எழுதுன மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பென்சர் எழுதுன மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப இந்த 2 ஆப்ஷன் தான் டிஃபரெண்டா இருக்கு, சாமுவல் டேனியலும் மைக்கேல் டிரைட்டனும். ஸோ இது மாதிரி எக்ஸாம்ல வந்து 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணீங்கன்னா ஒரு 50-50 வந்து நீங்க நிற்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து டி மைக்கேல் டிரைட்டன், DRAYTON. முக்கியமான ஒரு சானட் சீக்வன்ஸ் பார்த்து வச்சுங்க, ஐடியாஸ் மிரர். அடுத்தது த ஃபாக்ஸ் இஸ் த சப்டைட்டில் ஆஃப் பென் ஜான்சன்ஸ் பிளே. ஸோ பென் ஜான்சன் ஏகப்பட்ட நாடகங்கள் போட்டிருக்காரு. இது எதோட சப்டைட்டில்? ஆப்ஷன் ஏ செஜனஸ், பி தி ஆல்கமிஸ்ட், சி வால்ஃபோன், டி எபிகோன். இந்த 4 ஒர்க்ல எந்த ஒர்க்கோட சப்டைட்டில் வந்து த ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம்? ஸோ ஆன்சர் சி வால்ஃபோன், BOLPONE. ஸோ மற்ற ஒர்க்கும் வந்து நீங்க பாத்துங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எபிகோனுக்கு ஒரு சப்டைட்டில் இருக்கு, என்னன்னு செக் பண்ணலாம். அப்புறம் வந்து பென் ஜான்சன் வந்து ஒரு 2 ஹிஸ்டாரிக்கல் பிளே எழுதியிருப்பாரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா செஜனஸ் ஒன்னு என்ன போய் கண்டுபிடிங்க. சரியா? நெக்ஸ்ட், த டேர்ம் பிக்கரஸ்க் comes from picaro, which is a dash word for a rogue. அதாவது பிக்காரோ அப்படிங்கிறது வந்து எந்த மொழியில இருந்து வருது? அது வந்து அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ரோக். ரோக் அப்படின்னா இந்த ஊருக்கு வீட்டுக்கு அடங்காம ஊர் சுத்துறவன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து பிற்காலத்துல பாத்தீங்கன்னா நாவல்ல வந்து ஒரு முக்கியமான ஜான்ராவா மாறுது, பிக்கரஸ்க் நாவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது எதுல இருந்து வருது? ஆப்ஷன் ஏ அண்ட் இட்டாலியன் வேர்டா, இல்ல பி இது வந்து ஒரு பிரெஞ்சு வேர்டா, C Portuguese word, D a Spanish word. So let's go for the answer. D a Spanish word. So இது வந்து ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை. முக்கியமான எக்ஸாம்பிள் இந்த பிக்கரஸ்க் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு டேனியல் டீஃபோட ராபின்சன் குரூசோ, அது வந்து முக்கியமான எடுத்துக்காட்டு. ஸோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ராபின்சன் குரூசோ வந்து வீட்டுக்கு அடங்காம இந்த ஒரு வாயேஜ் போவோம். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்ரெக், கப்பல் வந்து மூழ்கி ஒரு தீவுல போயிட்டு அடையிறான். ஸோ இதுல கேள்விக்குள்ள போய் ஒரு 2 கேள்வி எதிர்பார்க்கலாம். நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒர்க் அப்படிங்கனால இது பப்ளிகேஷன் இயர் வந்து கேட்க வாய்ப்பு அதிகம். ராபின்சன் குரூசோ எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு டைரக்டாவே வந்து கேள்வி கேட்கலாம். இல்ல இதுல பாத்தீங்கன்னா ராபின்சன் குரூசோ ரொம்ப நாள் அந்த தீவுல இருக்கிறப்போ அந்த தீவுக்கு வந்து ஒரு சாவேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மனிதன் வர்றான். அந்த மனுஷனுக்கு என்ன பேர் வைக்கிறான்? ஒரு ஒரு டேஸ் ஆஃப் த வீக், ஒரு நாளோட கிழமை தான் வைக்கிறான். ரொம்ப லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னா அந்த கேரக்டருக்கு அந்த பேர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர், அவரோட பேர் வந்து சொல்லுங்க. சரி, அடுத்த கேள்வி போவோம். The phrase infinite riches in a little room comes in Christopher Marlowe's play. அந்த பிளேயோட பேர் என்ன? அதாவது இன்ஃபினிட் ரிச்சஸ் இன் a little room அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஓப்பனிங் ஸ்டார்டிங்ல வரக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் சொல்லுவாப்ல. அந்த கேரக்டர் எந்த ஒர்க்ல வராரு? ஆப்ஷன் ஏ குவீன் ஆஃப் கார்த்திஜ், B Tamburlaine the Great, C the Jew of Malta, D Edward II. ஸோ இதுல எதுல வந்து ஓப்பனிங்ல வந்து இது வருது இன்ஃபினிட் ரிச்சஸ் இன் a little room அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து C the Jew of Malta. அதோட ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சென்ட்ரல் கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரபாஸ். ஸோ பேரபாஸ் வந்து ஒரு நெகட்டிவ் வில்லனா காமிச்சிருப்பாங்க. அவருக்கு வந்து இந்த ஆசை, சொத்து மேல பணம் மேல ஆசை. அவர் வந்து இந்த வரியை சொல்ற மாதிரி இருக்கும், இன்ஃபினிட் ரிச்சஸ் இன் a little room அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி வரும்.
ஸோ இந்த ஜூ ஆஃப் மால்டா தான் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து ஷேக்ஸ்பியரோட இன்னொரு ஷேக்ஸ்பியரோட நாடகத்துக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஜூ வருவான் இல்லையா, ஷைலாக். ஷேக்ஸ்பியர் நாடகத்துல ஷைலாக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது. அந்த ஷைலாக் வந்து ஒரு காசை கொடுத்துட்டு, இல்ல நீ சரியான நேரத்துல கட்டல அப்படின்னு சொன்னா அ பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ் அதை வந்து கேட்பான். அது எந்த நாடகம்? ஸோ நீங்க ரெண்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து பேரபாஸ் கிரியேட்டட் பை கிறிஸ்டபர் மார்லோ, ஜூ ஆஃப் மால்டா. அந்த பக்கம் ஷேக்ஸ்பியர் அந்த நாடகம் எஸ் த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். ஸோ மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல வந்து நீங்க அதை பார்க்கலாம். சரியா, ரெண்டுக்கு வந்து நீங்க கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா அங்கேயும் வந்து ஒரு ஜூவிஷ் கேரக்டர் வந்து நீங்க பார்க்கலாம். Who said, Milton, thou soul was like a star and dwelt apart? அப்படின்னு மில்டனை வந்து இப்படி அட்ரஸ் பண்ணது வந்து யார்? ஆப்ஷன் ஏ ஜான் ட்ரைடன், பி அலெக்சாண்டர் போப், சி வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், டி சாமுவேல் ஜான்சன். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இது, அதாவது எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு, தை சோல் வாஸ் லைக் அ ஸ்டார் டுவெல்ட் அபார்ட், இவருக்கு ஈடு இணையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆன்சர் வந்து சி வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எந்த ஒர்க்ல வந்து இது சொன்னாரு அப்படிங்கறத வந்து தேடி கண்டுபிடிக்கலாம். நீங்க சாதாரண இது வந்து இன்டர்நெட்ல செக் பண்ணாலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஓரளவு தெரிஞ்சாலும் காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேர்ட்ஸ்வர்த் எந்த இடத்துல வந்து மில்டன் வந்து இப்படி அட்ரஸ் பண்றாரு. சரி, அடுத்தது, which metaphysical poet came up with a collection of lyrics called the temple? the temple அப்படிங்கிற கலெக்ஷன் யார் எழுதுனா? கண்டிப்பா நீங்க ஒரு கேள்வி வந்து மெட்டாபிசிக்கல் போயட்ரியில இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா மெட்டாபிசிக்கல் போயட்ல வந்து ஜான் டன் தவிர்த்து உங்களுக்கு மத்தவங்கள வந்து கேள்வி வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஜான் டன்னோட ஒர்க்ஸ், ஜான் டனை பத்தி பாருங்க. ரெண்டாவது இவங்க எல்லாரையும் பாருங்க. ஆப்ஷன் ஏ தாமஸ் ட்ரெஹார்ன், TRAHERNE, பி ஜார்ஜ் ஹெர்பர்ட், சி ரிச்சர்ட் கிராஷோ, டி ஆப்ரஹாம் கூலி. இது ஆக்சுவலா ப்ரொனவுன்ஸ் பண்றது வந்து கூலி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, COWLEY. ஸோ இந்த 4 பேர்ல வந்து த டெம்பிள் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து யார் எழுதுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஜார்ஜ் ஹெர்பர்ட், அவர் தான் வந்து எழுதியிருக்கிறார். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் ஓகே மெட்டாபிசிக்கல் போயட்ரி அப்படின்னு சொன்னா மெட்டாபிசிக்கல் போயட்ரி இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன, ஜான்டன் அதுக்கப்புறம் மற்ற மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் அவங்களோட ஒவ்வொரு ஒர்க்கை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ஒருவேளை இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா கூட கேள்வி வரலாம். சரி, அடுத்து, who wrote the ode titled On the Morning of Christ's Nativity? On the Morning of Christ's Nativity அப்படிங்கிற ஓட் எழுதுனது யாரு? ஆப்ஷன் ஏ ஜான் டன், பி ஜான் ட்ரைடன், சி அலெக்சாண்டர் போப், டி தாமஸ் கிரே. ஸோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அதாவது ஓரளவுக்கு இந்த கிரைஸ்ட், சேட்டன், ஆடம் அண்ட் ஈவ் இப்படி வந்தாலே எந்த போயிட்டா இருக்க முடியும்? அவர் தான் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து ஏ ஜான் டன். ஸோ ஜான் டன் தான் வந்து ஒர்க் எழுதியிருக்காரு, ஆன் த மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி. ஸோ ஒரு கேள்விக்குள்ள கேள்வி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டு இதை பார்த்து வச்சுக்கலாம். ஒன்று நம்பர் 1 வந்து மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட், அது எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு அது பாருங்க. அடுத்தது அதே போல பாரடைஸ் ரீகைன்ட், அது எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு. இதுல முக்கியமாக அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி என்னன்னா, பாரடைஸ் லாஸ்ட் முதல்ல பப்ளிஷ் ஆகிறப்போ எத்தனை புக்ஸ் இருந்துச்சு, ரெண்டாவது வாட்டி பப்ளிஷ் ஆகிறப்போ எத்தனை புக்ஸ் இருந்துச்சு, அதே போல பாரடைஸ் ரீகைன்ல ஒட்டுமொத்தமா எத்தனை புக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வழக்கமா வந்து மில்டன் அப்படின்னா கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதே போல அவரோட பிளே வேர்ஸ் டிராமா அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எல்லாம் கிளாசட் டிராமா, படிக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு நாடகம், சாம்சன் ஆகனிஸ்டஸ். அந்த ஆகனிஸ்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் பொதுவாக வந்து மில்டன் அப்படின்னா வழக்கமா கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளா இருக்கும். அதையும் வந்து நீங்க போயிட்டு செக் பண்ணுங்க. அடுத்து, whom does Pope choose as the hero of dunces in his Dunciad? அதாவது போப்க்கு வந்து ஒருத்தர் மேல ரொம்ப கோபம், அதனால என்ன பண்றாரு, டன்சியட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுறாரு. அந்த ஒர்க்ல யார் வந்து முட்டாள்களின் அரசனா வந்து கிங் ஆஃப் டன்சஸ் அப்படின்னு சொல்றாரு. டன்சஸ்னா முட்டாள் அப்படின்னு, அந்த முட்டாள்களும் அரசன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து கிண்டல் பண்றாரு? ஆப்ஷன் ஏ ஜோசப் ஆடிசன், பி லார்ட் ஹர்வே, சி லூயிஸ் தியோபால்ட், டி எல்க்நாட் செட்டில். இது வழக்கமா கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். ஆன்சர் வந்து சி லூயிஸ் தியோபால்ட். ஸோ லூயிஸ் தியோபால்ட்டுக்கும் போப்புக்கும் வந்து பிரச்சனை வந்துடும். ஏன் இது எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேக்ரவுண்ட் போய் செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டர் போப் வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் வந்து எடிட் பண்ணுவார். அந்த எடிஷன்ல வந்து குற்றம் இருக்கு, ஏகப்பட்ட
எரர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் தியோபால்ட் பாயிண்ட் அவுட் பண்றாரு. இது வந்து போப்பை வந்து இரிட்டேட் பண்ணுது. அதனால வந்து கோவப்பட்டு போப் என்ன பண்றாரு, டன்சியட் அப்படிங்கிற ஒர்க்கை எழுதி லூயிஸ் தியோபால்ட்டை வந்து கிண்டல் பண்றாரு. அடுத்தது, which restoration playwright wrote the gentleman dancing master அப்படிங்கிற நாடகத்தை எழுதுனது யாரு? கண்டிப்பா ரெஸ்டோரேஷன்ல ஒரு கேள்வி கன்ஃபார்மா வந்துடும். ஏன்னா ரெஸ்டோரேஷன் ஏஜ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த நாடகங்கள் வந்து ட்ரைடனுக்கு அப்புறம் வந்து பயங்கரமா வருது. ஸோ அதில் ரெஸ்டோரேஷன் காமெடி, ரெஸ்டோரேஷன் ட்ராஜடி இருக்கு. ஸோ முக்கியமா இந்த ஒர்க்கை எழுதுனது யாருன்னு மட்டும் இங்க ஆன்சர் பண்ணுங்க. த ஜென்டில்மேன் டான்சிங் மாஸ்டர். ஆப்ஷன் ஏ வில்லியம் காங்க்ரீட், பி வில்லியம் விஷர்லி, சி ஜார்ஜ் எத்ரிட்ஜ், டி ஜார்ஜ் ஃபாக்ரர். ஸோ ஆன்சர் பி வில்லியம் விஷர்லி. ஸோ அவர் தான் வந்து த ஜென்டில்மேன் டான்சிங் மாஸ்டர். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா மற்ற இதுவும் பார்ப்போம். இப்போ வில்லியம் கான்க்ரீட் அவரோட முக்கியமான ஒர்க் அப்படின்னு சொன்னா த வே ஆஃப் த வேர்ல்டு. த வே ஆஃப் வேர்ல்டுல அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி, அதுல வரக்கூடிய ஹீரோ அண்ட் ஹீரோயின் யாருன்னு கேட்பாங்க. அதை வந்து செக் பண்ணுங்க. அடுத்தது ஜார்ஜ் எத்ரீஜ் அவரோட த காமிக்கல் ரிவெஞ்ச், அவர் வந்து அவரோட ஒர்க். அடுத்தது ஜார்ஜ் ஃபாக்ரர் அவரோட வந்து த பியூஸ் ஸ்ட்ராட்டஜம், பிஇஏயுஎக்ஸ், பியூஸ் ஸ்ட்ராட்டஜம். சரியா? நீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கிற ஹிஸ்டரி புக் எடுத்து ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல இருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்மா வந்துடும். ஸோ அதனால ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல இருந்து கான்க்ரி, விஷர்லி, எத்ரீஜ், ஃபாக்ரர், ஒன்னும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் ட்ரைடன், இவங்க எல்லாரோட ஒர்க்கையும் வந்து எடுத்து பார்த்து அதுல யாரு எந்த ஒர்க் எழுதுனா ஃபர்ஸ்ட், அப்புறம் அவங்களோட முக்கியமான ஒர்க், முக்கியமான வே ஆஃப் த வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சம்மரி வந்து படிச்சுக்கிறது நல்லது. அடுத்தது Dryden's blank verse tragedy All for Love retells Shakespeare's, ரொம்ப ஒரு ஈஸியான கேள்வி தான் நான் சொல்லுவேன். ட்ரைடன் வந்து ஆல் ஃபார் லவ்ல எதை இமிடேட் பண்ணி இந்த நாடகம் போடுறாரு ஷேக்ஸ்பியர்ல? ஆப்ஷன் ஏ த டெம்பஸ்ட், பி மேக்பெத், சி ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா, டி ரோமியோ அண்ட் ஜூலியட். ஆல் ஃபார் லவ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சி ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா. ஸோ அதை தான் வந்து அவர் ரீடெல் பண்றாரு. இதுல ஒரு கேள்விக்குள்ள கேள்வி அப்படின்னு சொன்னா, இந்த ஆல் ஃபார் லவ்க்கு ஒரு சப்டைட்டில் இருக்கு. அந்த சப்டைட்டில் என்ன? அதாவது ட்ரைடனோட ஆல் ஃபார் லவ் அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட், which of the following was translated by Alexander Pope single handedly? அதாவது போப் வந்து ஒரு போயட் கிரிட்டிக் மட்டும் கிடையாம அவர் டிரான்ஸ்லேஷனும் பண்ணியிருக்கிறாரு. அவர் எந்த ஒர்க்கை வந்து தன்னந்தனியா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாரு? ஏன்னா அவர் இன்னொரு ஒர்க்கும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து 2 ஸ்காலர்ஸோட ஹெல்ப் கேட்டுக்கிட்டாரு. ஆனா இந்த ஒர்க்கை வந்து முதல் தடவையா அவரே வந்து, ஏன்னா அவர் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போல, ஏன்னா அவருக்கு வந்து பிறக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு பிரச்சனை இருக்கும் உடல் ரீதியா. அதனால வீட்டுல ஹோம் ஸ்கூல் தான். அதனால வந்து அவரே படிச்சுட்டு அவரே இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. எந்த ஒர்க் அது? ஆப்ஷன் ஏ ஹோமர்ஸ் தி இலியட், பி ஹோமர்ஸ் தி ஆடிசி, சி வர்ஜில்ஸ் ஏனியட், டி டான்டேஸ் டிவைன் காமெடி. ஸோ இதுல எந்த ஒர்க்கை தன்னந்தனியா வந்து ஒட்டுமொத்தமா டிரான்ஸ்லேட் பண்றாரு? அப்புறம் இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அவர் வாழ்க்கையை மாத்துது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் மூலமா தான் அவருக்கு வருமானம் அதிகமா வருது. இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து சாதாரண மக்களுக்கு சேர்ற மாதிரியான டிரான்ஸ்லேஷன், ரொம்ப ஸ்காலரி டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அதை படிச்சா ஓ இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கதையை தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு டிரான்ஸ்லேஷன். ஸோ ஆன்சர் வந்து ஏ ஹோமர்ஸ் இலியட். ஆனா மத்தவங்க வந்து விமர்சனம் பண்ணாங்க, இது என்ன ஒரிஜினலுக்கு வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இல்ல, இது வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு டைரக்டா வந்து ஓ இலியட் இதுதான் சொல்ல வருது அப்படிங்கிறது வந்து டைரக்டா தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு டிரான்ஸ்லேஷன். அதனால மிக சக்சஸ்ஃபுல்லா போன ஒரு டிரான்ஸ்லேஷன். ஆனா இந்த விமர்சனத்தை அவரால் தாங்க முடியல. அதனால வந்து என்ன பண்றாருன்னா அடுத்த வாட்டி வந்து ஒடிசி, ஹோமரோட ஒடிசியை டிரான்ஸ்லேட் பண்றப்போ 2 கிரீக் ஸ்காலர்ஸோட ஹெல்ப்போட வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்றாரு. சரியா? சரி, அடுத்தது போகும். Which member of the Churchyard School wrote the poem Night Thoughts? இதுல இருந்து ஒரு கேள்வி வரலாம். அதாவது உங்களுக்கு டிரான்சிஷன் பீரியட், அதாவது உங்களுக்கு ரொமான்டிக் ஏஜுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் ஏஜ், முன்னாடி வந்து நியோ கிளாசிக்கல் ஏஜ் இருக்கு. அதாவது இந்த ட்ரைடன், போப் அவங்களாம் வந்து ஒரு கிளாசிக்கல் ஸ்பிரிட்ல அந்த ஒரு மீட்டரை வந்து ரிஜிடா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூல் நியோ கிளாசிக்கல். அதுக்கப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொமான்டிக், நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிரான்சிஷன் நடக்குது. அந்த டிரான்சிஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் வந்து கிரேவ்யார்ட் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி, இல்ல போயட்ஸ், கிரேவ்யார்ட் போயட்ஸ் இல்ல சர்ச்யார்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். இப்போ அந்த 4 பேர்ல யார் வந்து நைட் தாட்ஸ் அப்படிங்கிற போயமே எழுதினது? சோ இதுவே உங்களுக்கு கேள்வி தான். இதே ஆன்சர் நீங்க பார்த்து வச்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ தாமஸ் கிரே, பி எட்வர்ட் யங், சி ராபர்ட் பிளேர்,
டி தாமஸ் பார்னல். இவங்க 4 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சர்ச் யார்ட் ஸ்கூல் இல்லைன்னா கிரேவ்யார்ட் ஸ்கூல் ஆஃப் போயட்ரில இருக்கிறவங்க தான். ஸோ இதுல யார் எழுதுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா பி எட்வர்ட் யங். அட்லீஸ்ட் நீங்க வந்து எட்வர்ட் யங் நைட் தாட்ஸ் அப்படின்னா நாளைக்கு ஆப்ஷன்ஸ் வரப்போ அதை எலிமினேட் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் தாமஸ் கிரே அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், an elegy written in the country churchyard, ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு போயம். அடுத்தது, in Swift's Gulliver's Travels, where does Gulliver meet philosophers, projectors and the Struttlebergs? யார் அந்த Struttlebergsனா அது ஒரு இனம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து சாவு கிடையாது, ஆனா என்னன்னா ஓல்ட் ஏஜ், வயசாகும் ஆனா சாக மாட்டாங்க. அப்ப அதனால பாத்தீங்கன்னா அது ஒரு சாபக்கேடு அப்படின்னு வந்து முடியும். சோ இவங்களெல்லாம் எங்க மீட் பண்றாரு? ஏன்னா கலிவர் வந்து என்ன பண்றான், லெமியூல் கலிவர், அவன் 4 இடத்துக்கு போறான். அந்த 4 வாயேஜ்ல எந்த வாயேஜ்ல வந்து இவங்களெல்லாம் பாக்குறான்? ஆப்ஷன் ஏ the voyage to Lilliput, B the voyage to Brobdingnag, C the voyage to Laputa, D the voyage to the Houyhnhnms. இதுவே உங்களுக்கு கேள்வி வரலாம், அதாவது அந்த 4 வாயேஜை பத்தி தனித்தனியா கேள்வி கேட்பாங்க. இங்க கேட்கப்படுற கேள்வி இந்த 4 வாயேஜ்ல எந்த வாயேஜ் போறப்போ சில பிலாசபர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ், ஒரு முக்கியமான ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க, அதான டம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் இதே போல ஒரு ரேஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து லபுட்டா. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போறது ஈஸியா ஞாபகம், லில்லிபுட் அப்படின்னா குட்டி குட்டி மனிதர்கள் வந்து அவன் பார்க்குறான். அடுத்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் பிராப்டிங் நாங்கில் வந்து அங்க இருக்கிற மனிதர்கள் ஜெயண்ட் மாதிரி இருப்பாங்க, இவன் குள்ளமா இருப்பான். லபுட்டா அப்படிங்கிறது ஒரு ஃபிளையிங் ஐலண்ட், பறக்கக்கூடிய ஒரு தீவு. அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா ஹாய்னிம்ஸ் அப்படிங்கிறது ஹார்சஸ், குதிரைங்க ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு தீவு. ஸோ இந்த 4த்தையுமே வந்து உங்களுக்கு கேள்வி வரலாம். இதுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு கேள்வி வரும், அதாவது கலிவர் அப்படிங்கிறப்ப இதுல பார்த்து வச்சு. நெக்ஸ்ட், who was in the words of Johnson's Latin epitaph in Westminster Abbey? அதாவது வெஸ்ட்மினிஸ்டர் ஆபேல வந்து ஒரு கல்லறை இருக்கு, அந்த கல்லறையில வந்து ஒரு எபிடாஃப் செதுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஜான்சன் தான் வந்து அதுல வார்த்தைகளை வந்து பொறிக்கிறார். அப்ப அந்த ஜான்சன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா லாட்டின்ல, அந்த புதைக்கப்பட்டவர் யாரு, அவர் பார்த்து என்னன்னு சொல்றாரு, ஜென்டில் மாஸ்டர் who left scarcely any kind of writing untouched, nothing that he did not adorn. அதாவது தொட்டதெல்லாம் விளங்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் தொடாத எந்த ஒரு எழுத்தும் கிடையாது. அவர் கவிதை எழுதியிருக்கிறாரு, நாவல் எழுதியிருக்கிறாரு, டிராமா எழுதியிருக்கிறாரு, எஸ்ஏஸ் எழுதியிருக்கிறாரு. தொட்டது எல்லாமே சக்சஸ்ஃபுல். தொடாதது வந்து எதையும் தொடல, தொட்டதெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. அவர் ஒரு ஜென்டில் மாஸ்டர் அப்படின்னு டாக்டர் ஜான்சன் யாரை பத்தி இந்த வரிகள் சொல்றாரு? ஆப்ஷன் ஏ ஆலிவர் கோல்ட்ஸ்மித், பி ரிச்சர்ட் ஷெரிடன், சி வில்லியம் காட்வின், டி தாமஸ் பெயின். ஆன்சர் ஏ ஆலிவர் கோல்ட்ஸ்மித். ஸோ ஆலிவர் கோல்ட்ஸ்மித் இந்த கேள்வி நீங்க எதிர்பார்க்கலாம், ஏன்னு சொன்னா உங்களுக்கு பிரிஸ்கிரைப்டும் கூட. இந்த விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண ஒரு டெக்ஸ்ட். ஸோ அதனால வந்து ஆலிவர் கோல்ட்ஸ்மித்ல இந்த கேள்வி நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது ரிச்சர்ட் ஷெரிடன், அவரோட முக்கியமான ஒரு பிளேனா த ரைவல்ஸ். அடுத்தது வில்லியம் காட்வின், ஒரு மிக சிறந்த பிலாசபர், அவரோட ஒரு ஒர்க் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அதே போல தாமஸ் பெயின் பிரெஞ்சு ரெவல்யூஷனை பத்தி எழுதின ஒரு ஒர்க் வந்து ரைட்ஸ் ஆஃப் மேன். நெக்ஸ்ட், த கேரக்டர் அங்கிள் டாபி அப்பியர்ஸ் இன். அங்கிள் டாபி அப்படிங்கிற கதாபாத்திரம் எந்த நாவல்ல வருது? இது எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல வரக்கூடிய முதல் நாவல்ஸ். ஆப்ஷன் ஏ சாமுவல் ரிச்சர்ட்ஸனோட பமீலா, பி ஹென்ரி ஃபீல்டிங்கோட ஜோசப் ஆண்ட்ரூஸ், சி டொபையஸ் ஸ்மாலட்டோட ராடரிக் ரேண்டம், டி லாரன்ஸ் ஸ்டர்னோட ட்ரிஸ்டம் ஷாண்டி. இந்த 4 நாவல்ல எந்த நாவல்ல வந்து அங்கிள் டாபி அப்படிங்கிற கேரக்டர் வர்றாங்க? ஸோ ஆன்சர் டி லாரன்ஸ் ஸ்டர்ன்ஸ் ட்ரிஸ்டம் ஷாண்டி. அதுக்கப்புறம் இந்த ஒரு கேள்விக்குள்ள கேள்வி உங்களுக்கு தெரியும், அதாவது சாமுவல் ரிச்சர்ட்சன் பமீலா. இல்ல 2 கேள்வி. நம்பர் 1 பாத்தீங்கன்னா பமீலாவோட லிட்ரரி ஜான்ரா என்ன, அது எப்படிப்பட்ட நாவல்? அது வந்து உங்களுக்கு க்ளூ தெரியும், அதாவது அது வந்து லெட்டர் ஃபார்மேட்ல எழுதப்படுது, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு லெட்டர் எழுதுற மாதிரி கதை வந்து லெட்டர் ஃபார்மேட்ல வந்து போகும். அப்படி லெட்டர் ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு ஒரு நாவலை எழுதுனா அந்த நாவலோட பேர் என்ன, அது சொல்லுங்க. 2வது கேள்வி, பமீலா அப்படின்னால அதோட சப்டைட்டில் வந்து கேட்பாங்க. பமீலா அப்படின்னா அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த பமீலா வந்து பிற்காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹென்ரி ஃபீல்டிங் வந்து கிண்டல் பண்ணி எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ இதுல இருக்கிற முக்கியமான 4 நாவலிஸ்ட் அவங்களோட ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது,
who prophesies of the coming time when all over the world men will be brothers in the lines. அதாவது கொடுக்கப்பட்ட இந்த 2 வரியில வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு போயிட் வந்து ப்ராஃபசைஸ் பண்றாரு. வருங்காலத்துல உலகத்துல இருக்கிற அனைவருமே வந்து சகோதரர்களா இருப்பாங்க, ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கணிக்கிறாரு. இந்த வரிகளை எழுதுனது யாரு? இது வந்து ஒரு சாங்கா வந்து அவர் எழுதியிருப்பாரு ஆக்சுவலா. The rank is but the Guinea's stamp. Guinea's stamp. The man is the god for a that அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வரிகளை வந்து இது ஒரு சாங் மாதிரி வரும். இந்த சாங்ல அவர் அந்த அர்த்தத்தை சொல்றாரு. அது எழுதுனது வந்து யாரு? ஆப்ஷன் ஏ தாமஸ் கிரே, பி ராபர்ட் பர்ன்ஸ், சி வில்லியம் கூப்பர், டி கிறிஸ்டபர் ஸ்மார்ட். ஸோ ஆன்சருக்கு போவோம். பி ராபர்ட் பர்ன்ஸ். ராபர்ட் பர்ன்ஸ் கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொமான்டிக் ஏஜுக்கு முன்னாடி இல்ல அந்த காலகட்டத்திலேயே ஒரு மிக சிறந்த ஒரு ரைட்டர் அப்படின்னு சொன்னா அது ராபர்ட் பர்ன்ஸ் தான். ஸோ அதனால ராபர்ட் பர்ன்ஸ் தான் வந்து இந்த சாங் எழுதியிருப்பாரு. அதே நேரம் ராபர்ட் பர்ன்ஸோட ஒரு முக்கியமான ஒரு போயம் இது, த காட்டர்ஸ் சாட்டர்டே நைட். த காட்டர்ஸ் சாட்டர்டே நைட் ஞாபகம் வச்சுங்க. அதே போல நம்மளுக்கு தாமஸ் கிரே ஏற்கனவே பார்த்தோம், எலிஜிபிலிட்டி இன் கண்ட்ரி சர்ச். அவர் வந்து கிரேவியார்ட் ஸ்கூல்ல ஒரு முக்கியமான ஒரு மெம்பரா இருக்கிறாரு. அவரோட 2 முக்கியமான ஓட்ஸ் இருக்கு. த ப்ராக்ரஸ் ஆஃப் போயசி அப்படிங்கிற ஒரு ஓட், அதுக்கப்புறம் வந்து த பேர்ட் அப்படிங்கிற ஓட். அந்த பேர்ட் அப்படிங்கிற ஓட வந்து கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து அங்கிருந்து வரும், இந்த பேர்ட்ல வரும். த பேர்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஓப்பனிங் லைன் என்ன அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஓப்பனிங் லைன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வில்லியம் கூப்பர், அவரோட ஒரு முக்கியமான ஒர்க் த டாஸ்க். அடுத்தது கிறிஸ்டபர் ஸ்மார்ட், அவரோட ஒர்க் வந்து சாங் டு டேவிட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். While Coleridge, the ancient mariner, represents romanticism, Wordsworth, Goody Blake, the Thorn and the Idiot Boy represent. அதாவது என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் வந்து லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற போய்ட்ரி கலெக்ஷனோட வர்றாங்க. இயர் உங்களுக்கு தெரியும், 1798ல வெளிவருது. அப்புறம் நேத்தே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், வேர்ட்ஸ்வர்த்தோட ப்ரிஃபேஸ் எந்த வருஷம் வருது, முதல் தடவையா எப்போ பப்ளிஷ் பண்றாருன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, 2 பேர் வந்து தங்களுக்குள்ள வந்து தீமை வந்து பிரிச்சுக்கிறாங்க. கால்ரிட்ஜ் என்ன சொல்றாரு, நான் வந்து சூப்பர் நேச்சுரலிசம் பத்தி எழுதுறேன், நீ வந்து அன்றாட மனிதர்களை பத்தி எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தங்களோட வேலையை வந்து பிரிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த சூப்பர் நேச்சுரலிசம், அதாவது இந்த பேய் பிசாசு கோஸ்ட் மூட நம்பிக்கை இதை பத்தி எல்லாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுவும் அன்றாடத்துல இருக்கு. அப்போ கால்ரிட்ஜோட வேலை அதை எழுதுறது சூப்பர் நேச்சுரலிசம். அப்போ அவர் எழுதின தி ஏன்ஷியன்ட் மெரைனர் வந்து அந்த ஸ்பிரிட்டை வந்து கேப்சர் பண்ணுது, ஒரு ரொமான்டிசிசம் கேப்சர் ஆகுது. அப்போ வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்றாரு, யதார்த்த லைஃப், ஏன்னா அதுதான் வந்து ப்ரிஃபேஸ்லயும் சொல்லுவார், காமன் மேனோட லாங்குவேஜ்ல காமன் மேனை பத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட முக்கியமான ஒர்க்ஸ் ஆன கூடி பிளேக், டான், இடியட் பாய் இதுல ரெப்ரசென்ட் பண்றாரு இல்லையா, அது என்ன ரெப்ரசென்ட் ஆகுது? அங்க ரொமான்டிசிசம் கால்ரிட்ஜ்னா இங்க என்ன? ஆப்ஷன் ஏ நேச்சுரலிசம், பி எக்ஸ்பிரஷனிசம், சி அப்சர்டிசம், டி எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இதுல 2 வந்து நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா அது வந்து நாடகத்துக்கு சம்பந்தப்பட்டது. முக்கியமா வந்து பெக்கெட், உங்களுக்கு வந்து தெரியும், பெக்கெட் அவரோட நாடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வெயிட்டிங் ஃபார் கோடோலாம் பாத்தீங்கன்னா அது வந்து அப்சர்ட் இல்ல வாழ்க்கைய இல்லைன்னா அந்த என்ன பிலாசபினா எக்ஸிஸ்டென்ஷியல் பிலாசபி. அப்ப ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து எலிமினேட் பண்ணலாம், அது வந்து இங்க சம்பந்தப்பட்டது கிடையாது. அது தனியா வந்து தியேட்டர் ஆஃப் தி அப்சர்ட் அதுக்கு சம்பந்தப்பட்டது. ஏவா பியா அப்படின்னு பாக்குறப்போ ஆன்சர் வந்து ஏ. நேச்சுரலிசம் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் ஆர்டினரி லைஃப், அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்கள் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட சோகம் துக்கம் சந்தோஷம் இதை பத்தி வந்து எழுதுறது, அதான் நேச்சுரலிசம். அப்போ ஒரு பக்கம் வந்து கால்ரிட்ஜ் வந்து ரொமான்டிசிசம் இருக்கும், வேர்ட்ஸ்வர்த் வந்து நேச்சுரலிசம். அப்புறம் எக்ஸ்பிரஷனிசம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நாடகம் வடிவில் வரும், அதை வந்து பாருங்க எக்ஸ்பிரஷனிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு செக் பண்ணுங்க, அது தேடுங்க. அப்புறம் இது வந்து உங்களுக்கு புக்ல ஹட்சன்ல கொடுத்துருந்தோம். வேர்ட்ஸ்வர்த்தை பத்தி ஹட்சன் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, the keenest eyed of all modern poets. மாடர்ன் போயிட்ஸ்ல வந்து ரொம்ப கூர்மையான கண்களை உடையவர், மக்கள் வந்து கூர்மையா பார்த்து எழுதக்கூடியவர் யாருன்னு சொன்னா வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஏன்னா இதே போல கேள்விகள் வரும், யாரு என்னன்னு சொன்னாங்க, யார் வந்து போயட், யார் வந்து கிரிட்டிக். ஸோ இதே போல வந்து கேள்விகள் வரும். அதனால வேர்ட்ஸ்வர்த் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா the keenest eyed of all modern poets அப்படின்னு இருக்கு. சரி, அடுத்து, which of the following is a drama written by Robert Southey?
அதாவது ராபர்ட் சதே அப்படின்னாலே உங்களுக்கு லேக் போயட்ஸ், மொத்தம் லேக் போயட்ஸ் 3 பேர் இல்லையா, கால்ரிட்ஜ், அதுக்கப்புறம் வந்து வேர்ட்ஸ்வொர்த், ராபர்ட் சதே. அவர் எழுதின டிராமா என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ த லே ஆஃப் த லாஸ்ட் மின்ஸ்ட்ரல், பி பிளஷர்ஸ் ஆஃப் மெமரி, சி வாட் டைலர், டி பிளஷர் ஆஃப் ஹோப். ஸோ ஆன்சர் சி வாட் டைலர். இதுதான் வந்து ராபர்ட் சதே அவரோட ஒரு நாடகம். அதே போல ராபர்ட் சதே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு எபிக் எழுதியிருக்கிறாரு, அது பேர் வந்து ஜான் ஆஃப் ஆர்க். மற்ற ஒர்க் யார் எழுதினான்னு பார்ப்போம். த லே ஆஃப் த லாஸ்ட் மின்ஸ்ட்ரல், லே அப்படின்னா கவிதை அப்படின்னு அர்த்தம், LAY கவிதை. மின்ஸ்ட்ரல் அப்படின்னா போயட், அதாவது வீதி வீதியா சென்று பாடக்கூடியவர்கள், அப்படி போயட், முக்கியமா வந்து ஸ்காட்லாண்ட்ல. ஸோ த லே ஆஃப் த லாஸ்ட் மின்ஸ்ட்ரல் அது எழுதுனது வந்து வால்டர் ஸ்காட். அடுத்தது பிளஷர்ஸ் ஆஃப் மெமரி அப்படிங்கிறது வந்து சாமுவேல் ரோஜர்ஸ் அவர் எழுதுனது. பிளஷர்ஸ் ஆஃப் ஹோப் வந்து தாமஸ் கேம்பல் எழுதுனது. சரியா? ஸோ இது போல மைனர் பாயிண்ட் அப்படின்னு விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஹட்சன்ல பாத்தீங்கன்னா சில மைனர் பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒர்க் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான கேள்வி வந்து மைனர் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்காம போயிடுவோம், அதுல இருந்து ஏதாவது ஒன்று கேட்டு விட்டுருவாங்க, அது வந்து நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி நான் சொல்லுவேன். ஃபைண்ட் த ஒர்க் தட் ஓபன்ஸ் வித் த லைன் a thing of beauty is a joy forever. லிட்ரேச்சர் ஸ்டூடெண்டா இருந்து ரொமான்டிக் ஏஜ் நீங்க படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் சரி, இந்த வரி வந்து எல்லாருக்கும் தெரியும். a thing of beauty is a joy forever. ஸோ இது வந்து எந்த ஒர்க்கோட தொடக்க வரி அப்படின்னு கேட்கிறோம். ஆப்ஷன் ஏ பிபி ஷெல்லியோட குவீன் மேப், பி ஜான் கீட்ஸோட எண்டமியான், சி லே ஹண்டோட ஸ்டோரி ஆஃப் ரிமினி, அடுத்தது ஒரு மைண்ட் போய்ட் தாமஸ் ஹுட் ஆர் டாம் ஹுட்டோட கில் மேன் செட், KILMANSEGG. ரைட்டா? ஸோ ஆன்சர் பி ஜான் கீட்ஸோட எண்டமியான். ஓப்பனிங் லைன் அப்படிங்கிறப்போ இது ஒன் ஆஃப் த ஓப்பனிங் லைன்ஸ், ரொம்ப ஃபேமஸ் ஓப்பனிங் லைன் இது. a thing of beauty is a joy forever. அதே நேரம் மற்ற ஆப்ஷன்ஸ்ல முக்கியமா இந்த டாம் ஹுட் அதுல வந்து கேள்விப்படாத இருக்கலாம், யாரும் வச்சுக்கோங்க. அதே போல லே ஹண்ட் அவரோட ஸ்டோரி ஆஃப் ரிமினி கேள்விப்படாத இருக்கலாம், யாரும் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஷெல்லி உங்களுக்கு தெரியும். ஷெல்லி வந்து பாத்தீங்கன்னா ஜான் கீட்ஸ் இறந்தப்ப வந்து அவர் வந்து ஒரு ஒர்க் எழுதுவார் இல்லையா, அடோனி ஒரு எலிஜி எழுதியிருப்பாரு. அதே போல வந்து ஷெல்லி வந்து கீட்ஸை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹட்சன் புக்ல வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வருது, அதை வந்து கேள்வியா வரலாம். அதாவது அப்புறம் ஒரு கேள்வி, கீட்ஸ் எப்படிப்பா இறந்தாரு, அவருக்கு என்ன வியாதி இருந்துச்சு, அதனால அவர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஷெல்லி வந்து கீட்ஸை பத்தி என்னன்னு சொல்றாரு, ஒன் ஆஃப் தி இன்ஹெரிட்டர்ஸ் ஆஃப் அன்ஃபுல்ஃபில்டு ரெனவுன். அதாவது அன்ஃபுல்ஃபில்டு ரெனவுன், அதாவது புகழின் உச்சிக்கு போயிருக்க வேண்டிய ஒரு கவிஞன், ஆனா என்ன அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கீட்ஸை பத்தி சொல்றாரு. ஒன் ஆஃப் தி இன்ஹெரிட்டர்ஸ் ஆஃப் அன்ஃபுல்ஃபில்டு ரெனவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லி வந்து கீட்ஸை பார்த்து சொல்லியிருக்கிறார். அடுத்து, whose memory, as Sade said, will retain its fragrance as long as the best spice expended on the pharaohs. pharaoh அப்படின்னா எஜிப்சியன் கிங்ஸ். அது என்ன சொல்றாருன்னா இவரோட நினைவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து ஒரு வாசனை பொருள் இருக்குமோ அது நீ வந்து ஒரு பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் பரிசா கொடுப்ப, அந்த வாசனை பெஸ்ட்டை தான் வந்து அது வந்து ராஜாக்களுக்கு கொடுப்ப, அதே போல இவரோட நினைவும் நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப ராபர்ட் சதே யாரோட மெமரி பத்தி பேசுறாரு? ஆப்ஷன் ஏ தாமஸ் டி குவின்சி, பி ஜான் லாக்ஹார்ட், சி சார்ல்ஸ் லாம், டி வில்லியம் ஹாஸ்லெட். ஸோ ஆன்சர் பார்ப்போம். சி சார்ல்ஸ் லாம். ஸோ சார்ல்ஸ் லாம் அப்படின்னால எஸ்ஏஸ் அவரோட எஸ்ஏஸ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சார்ல்ஸ் லாமோட எஸ்ஏஸ் தான் இல்ல சார்ல்ஸ் லாமோட மெமரி பத்தி தான் ராபர்ட் சதே வந்து இப்படி சொல்றாரு. த பெஸ்ட் ஸ்பைஸ், அதோட வாசனை என்னைக்குமே வந்து தீர்ந்து போகாது. அடுத்தது, வால்டர் ஸ்காட்ஸ் த வேவர்லே நாவல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் அண்ட் 5 டேல்ஸ். அதாவது இந்த வேவர்லே நாவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப், ஒரு கலெக்ஷன் இல்லையா, ஏன்னா வால்டர் ஸ்காட் அப்படின்னாலே ஒரு ஸ்காட்டிஷ் செட்டிங் வச்சு எழுதியிருப்பாரு. அந்த வேவர்லே நாவல்ஸ்ல மொத்தம் எத்தனை நாவல்ஸ் இருக்கு? ஆப்ஷன் ஏ 23 நாவல்ஸ், பி 25 நாவல்ஸ், சி 27 நாவல்ஸ், டி 29 நாவல்ஸ். ஸோ ஆன்சருக்கு போவோம். ஆன்சர் வந்து சி 27 நாவல்ஸ். மொத்தம் 27 நாவல்ஸ் இருக்கிறதாவும் பிளஸ் ஒரு 7 டேல்ஸ் இருக்கிறதாவும் உங்க புக்கில் வந்து ரெஃபரன்ஸ் இருக்கு. சரி, அடுத்தது போவோம். விச் விக்டோரியன் போயட் ரோட் அக்பர்ஸ் ட்ரீம்? அக்பர்ஸ் ட்ரீம் அப்படிங்கிற கவிதையை எழுதுனது யாரு? முக்கியமா ஒரு விக்டோரியன் கவிஞரிங்க. ஆப்ஷன் ஏ ஆல்ஃபிரட் டெனிசன், பி ராபர்ட் பிரவுனிங்,
சி மேத்யூ ஆர்னல், டி டிஜி ராசட்டி. யார் வந்து இதே போல வந்து ஒர்க்லாம் வந்து கண்டிப்பா வரும். அதாவது இந்தியாவை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ், இல்ல இந்தியன் கிங், இல்ல யாராட்ட பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண புக்லயுமே சரி, அப்படி இருந்துச்சுன்னா அந்த கேள்வி வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏ ஆல்ஃபிரட் டெனிசன், அவரோட தான் அக்பர்ஸ் ட்ரீம் அப்படிங்கிற கவிதை. நெக்ஸ்ட், which novel is the tale of the Renaissance in Florence? இங்க கொடுக்கப்பட்ட விக்டோரியன் நாவல்ல எது வந்து ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி எங்க ஃப்ளாரன்ஸ் இத்தாலியில் நடக்கிற மாதிரியான கதை? ஆப்ஷன் ஏ சார்ல்ஸ் டிக்கன்ஸ் மார்டின் சசுல்வெட், பி வில்லியம் தாக்ரேஸ் பேரி லிண்டன், BARRY LYN DYN லிண்டன், சி ஜார்ஜ் இலியட்ஸ் ரொமோலா, டி பெஞ்சமின் டிஸ்ரேலிஸ் சிபில். ஸோ இதுல எந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல், அது வந்து இட்டலியில முக்கியமா ஃப்ளாரன்ஸ் நகரத்துல வந்து அந்த ரெனைசன்ஸ் பீரியட்ல செட் பண்ண மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி ஜார்ஜ் எலியட்ஸ் ரொமோலா. அதே நேரம் மற்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஹேண்ட் பிக் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். டிக்கன்ஸோட இது மாதிரி ஒரு நாவல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மார்டின் சசுல்வெட். தாக்ரேவுக்கு வந்து நீங்க தாக்ரே அப்படின்னு சொன்னா என்ன நாவல் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்? வேனிட்டி ஃபேர். ஸோ அந்த வேனிட்டி ஃபேர் அப்படின்னா ரெண்டு கேள்வி வரும். ஒன்று வேனிட்டி ஃபேரோட சப்டைட்டில் என்ன, ஒன்று வேனிட்டி ஃபேரோட தலைப்பு எங்க இருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்பாங்க, அதை செக் பண்ணுங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பேரி லிண்டன் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பெஞ்சமின் டிஸ்ரேலியோட சிபில். அடுத்தது போகும். கேப்ரியல் ஓக் இஸ் அ சீஃப் கேரக்டர் இன் தாமஸ் ஹார்டிஸ் எந்த நாவல்ல? தாமஸ் ஹார்டியோட எந்த நாவல்ல கேப்ரியல் ஓக் அப்படிங்கிற கதாபாத்திரம் வருது? ஆப்ஷன் ஏ டெஸ் ஆஃப் தி டியூபபிள்ஸ், பி ஜூட் தி அப்ஸ்கியூர், சி த வுட்லாண்டர்ஸ், டி ஃபார் ஃப்ரம் தி மேடிங் கிரவுட். ஸோ ஆன்சருக்கு போவோம். டி ஃபார் ஃப்ரம் தி மேடிங் கிரவுட். ஃபார் ஃப்ரம் தி மேடிங் கிரவுட் இதுல தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கேப்ரியல் ஓக் வராரு. ஸோ மற்ற ஒர்க் நீ ஆல்சோ டெஸ் ஆஃப் தி டியூபபிள்ஸ், ஜூட் தி அப்ஸ்கியூர் அண்ட் வுட்லாண்டர்ஸ். இல்ல இன்னொரு கேள்வி அப்படின்னு சொன்னா ஃபார் ஃப்ரம் தி மேடிங் கிரவுட் இந்த டைட்டில் எந்த பாயிண்ட் வந்து எடுக்கப்படும்? ஃபார் ஃப்ரம் தி மேடிங் கிரவுட்ஸ் இக்னோபிள் ஸ்ட்ரைஃப் அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த வரியில இருந்தா இது எடுக்கப்படுது. அந்த வரி எழுதுனது யாரு? ஏன்னா அந்த டைட்டில் வந்து தாமஸ் ஹார்டி ஒரு முக்கியமான பாயிண்டோட முக்கியமான ஒர்க்ல வந்து எடுக்கிறாரு. அது வந்து என்னன்னு சொல்லுங்க. சரி, அடுத்தது. த ஹிஸ்டரி ஆஃப் மிஸ்டர் பாலி is a novel by option A Anthony Hope, B H.G. Wells, D Joseph Conrad, D Arnold Bennett. The history of Mr. Polly, POLLY இதை எழுதுனது வந்து யாரு? ஸோ இதே போல ஓரளவுக்கு அன்ஃபெமிலியர் டெக்ஸ்ட் கொடுத்து, ஆனா என்ன அன்ஃபெமிலியர் டெக்ஸ்டா இருக்கலாம், ஆனா ஒரு ஃபேமஸ் நாவலிஸ்டோட டெக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப இதே போலவே வந்து கேள்வி வரும். நம்ம கேட்ட ஃபெமிலியரான டெக்ஸ்டை விட திடீர்னு இது மாதிரி ஒன்று கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி H.G. வெல்ஸ். நம்மளுக்கு H.G. வெல்ஸ் அப்படின்னாலே இன்விசிபிள் மேன் தெரியும், இல்ல டைம் மெஷின் உங்களுக்கு பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் இல்லையா, இதே போல ஒரு ஒர்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்ற ரைட்டர்ஸ் ஆந்தனி ஹோப் அப்படின்னா அவரோட த பிரிசனர் ஆஃப் ஜெண்டா, ஜோசப் கான்ரட் அவரோட லார்ட் ஜிம் இங்க கொடுத்துருக்கோம். அப்புறம் ஜோசப் கான்ரட் அப்படின்னாலே உங்களுக்கு இன்னொரு ஒரு நாவல் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா, ஆப்பிரிக்காவுக்கு போற மாதிரி. அந்த நாவல் பேர் என்ன? அந்த நாவல்ல வந்து ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது ஆர்னால்டு பெனட்டோட கிளே ஹேங்கர், HANGER. நெக்ஸ்ட், ஹூ கம்பைல்ட் a Hopkins reader in 1593? இந்த கொஸ்டின் ஏன் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஜெரால்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் அவர் வந்து ஒரு பிரீஸ்ட். ஆனா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா தான் எழுதின கவிதைகள் வந்து அவரே எரிச்சிருவாரு. மிச்சம் இருக்கிற கவிதை வந்து ஒரு நண்பர்கிட்ட கொடுப்பாரு. அவர் வந்து ஒரு கலெக்ஷனோட வருவார். இந்த இது வந்து அதுக்கப்புறம் வருது 1953 வந்து இந்த கலெக்ஷன் வருது, ஹாப்கின்ஸ் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அந்தாலஜி, ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் பை ஹாப்கின்ஸ். ஸோ அந்த கம்பைல் பண்ணது வந்து யாரு? ஆப்ஷன் ஏ ராபர்ட் பிரிச்சஸ், பி ஜான் பிக், சி எட்வர்ட் மார்ஷ், டி ஹென்ரி காண்டல். ஸோ யார் வந்து இந்த கலெக்ஷனோட வந்தா அப்படின்னு பார்த்தா ஜான் பிக். ஆனா ஃபர்ஸ்ட் வந்த கலெக்ஷனை ரெடி பண்ணது வந்து ராபர்ட் பிரிச்சஸ். ஆக்சுவலா ராபர்ட் பிரிச்சஸ் தான் பாத்தீங்கன்னா அவருக்கு நெருங்கிய நண்பர். ஹாப்கின்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் வெளியிட்டது வந்து ராபர்ட் பிரிச்சஸ். ஆனா இது வந்து பின்னாடி வருது, அதனால ரெண்டுத்தையும் வந்து நீங்க வந்து செக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது எழுதுனது ஜான் பிக், ஐ மீன் கம்பைல் பண்ணது ஜான் பிக். நெக்ஸ்ட், which 20th century novelist wrote all animals are equal
பட் சம் ஆர் மோர் ஈக்குவல் தேன் அதர்ஸ் அப்படிங்கிற வரியை எழுதுனது யாரு? ரொம்ப ஒரு ஃபேமஸான லைன் இல்லையா? ஏ ஆல்டாக்ஸ் ஹக்ஸ்லி, பி ஜார்ஜ் ஆர்வெல், சி ஜேபி பிரெஸ்லி, டி ரோஸ் மெக்காவ்லி. இதுல என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் அடிமையா இருக்கும் ஒரு ஃபார்ம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஓனர்ஸ் அடிச்சு வரைச்சிட்டு இவங்களே வந்து ஆட்சி பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து இந்த வரி வரும். ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் பட் சம் அனிமல்ஸ் ஆர் மோர் ஈக்குவல் தென் அதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி, ஒரு ஒரு அத்தாரிட்டேரியன் சொசைட்டி வந்து ஒரு ஃபேபிள் ஃபார்ம்ல சொன்ன மாதிரி இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஜார்ஜ் ஆர்வெல். புக் உங்களுக்கு தெரியும், அனிமல் ஃபார்ம். ஸோ அவரோட இன்னொரு அதர் புக் வந்து 1984, அது நம்மளுக்கு தெரியும். அதே போல ஆல்டாஸ் ஹக்ஸ்லி அவரோட ஒரு முக்கியமான புக் பிரேவ் நியூ வேர்ல்ட், உங்களுக்கு பிரிஸ்கிரைப்டும் கூட. அப்புறம் அந்த தலைப்பு எங்கிருந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லுங்க. பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படிங்கிற டைட்டில் வந்து எங்கிருந்து எடுக்கப்படும். அப்புறம் மற்ற ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி பிரிஸ்லி அப்படிங்கிறப்போ த குட் கம்பேனியன்ஸ் அப்படிங்கிறது அவரோட முக்கியமான ஒரு ஒர்க். அடுத்தது ரோஸ் மெக்காவ்லே, அவங்க வந்து கொஞ்சம் மைனரா இதை நம்ம கேள்விப்பட்டது கிடையாது, பட் ஆனால் அவங்களுக்கு புக்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஒரு முக்கியமான நாவல் டோல்டு பை அன் இடியட். ஆனா ஏன் இதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா மேக்பத்தோட சாலிலோக்கில வரும் இல்லையா? உங்களுக்கு மேக்பத்தும் பிரிஸ்கிரைப்ட். அது வாழ்க்கை அப்படின்னு சொன்னா லைஃப் இஸ் a tale told by an idiot அப்படிங்கிற ஒரு வரி வந்து மேக்பத்தோட சாலிலோக்கி டுமாரோ டுமாரோ அண்ட் டுமாரோ அப்படிங்கிற சாலிலோக்கில வரும். அதனால இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டா பட்டுச்சு, அதனால கொடுத்துருக்கேன். ரோஸ் மெக்காவ்லியோட டோல்டு பை அன் இடியட். சரியா? ஸோ வித் திஸ் we finish today's class. ஸோ நம்ம வேகமாகவே இங்கே நீங்கள் முடிச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏன்னா நாளைக்கு டைம் இல்லை, போயிட்டு இது டக்குன்னு திருப்பி இந்த கொஷின்ஸை பாருங்க. வி ஹேவ் ஓவர் 40+ கொஷின்ஸ் இருக்கு. திரும்பவும் நிதானமாக அந்த கொஷின்ஸை பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இந்நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது கடைசி நேரத்தில் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணாமல் போயிடாதீங்க. என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, உங்களோட சிலபஸ்ல வந்து முக்கியமான ரைட்டர்ஸ் அந்த ஒர்க்கு பக்கத்துல அந்த இயர் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமா போயட்ரி பார்த்துட்டு போங்க. அதாவது எல்லாத்துலயுமே வந்து போயம்ல வந்து கேள்வி அதிகமா வந்துடும். ஏதாவது லைன் கொடுத்து கேட்பாங்க, இது எந்த போயம்ல வர லைன், அது பார்த்துட்டு போங்க. தென் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வந்து வாஸ்ட் தான், பட் கொடுத்துருக்கிற புக்ஸ் ஓரளவுக்கு இருந்தால் நீங்க அட்டன் பண்ண முடியும். சரியா? தேங்க்யூ ஸோ மச். அதே நேரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று வந்து ஷேக்ஸ்பியரை பற்றியான ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ ஒருவேளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் ப்ரொஃபசர் அகாடமியோட மெயின் சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ.